Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்களை வழங்கலாம். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி போட்டியிட்டார். அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அவரது புகாரின் அடிப்படையில் திருப்பத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் KC வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க கோரியும் மேலும் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரியும் KC வீரமணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி GK இளந்தரையன் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீதான வழக்கினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் திருப்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்தும் உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.